அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவேகாவில் இணையும் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள். அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் 10 பேர் தாவேகாவில் இணைகின்றனர். முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தாவேகாவில் இணைகிறார். மேலும் முக்கிய அதிமுகவின் தலைவர்கள் தற்போது தாவேகாவில் இணைகின்றனர். அவர்கள் இணையக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு செய்யலாம். அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கின்றனர். இதற்காக தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் உட்பட 10 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் பணியூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், அதேபோன்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, எம்.எஸ்.எம். ஆனந்தன், முன்னாள் அமைச்சர் எம்.சி. சம்பத் உள்ளிட்ட 4 முன்னாள் அமைச்சர்கள் உட்பட 10 முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்று அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே தகவல் வெளியாகிறது நிலையில் தற்பொழுது பணியூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, எம்.சி. சம்பத், எம்.எஸ்.எம். ஆனந்தர் உள்ளிட்டோர் தற்பொழுது பணியூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் ஆனந்த் முன்னிலையில் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருக்கிறார்கள். இன்று மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய விழாவானது பணியூர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அமமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு திமுக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து பலர் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கக்கூடிய நிலையில முக்கியமானதாக பார்க்கப்படுவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருக்கிறார்கள். அதேபோன்று முன்னாள் எம்எல்ஏக்கள் 4 அமைச்சர்கள் உட்பட 10 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து விலகி அடுத்தடுத்து பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்று 10 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் பாப்பிரெட்டிப்பட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கோவிந்தசாமி, சேலம் சங்ககிரி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுந்தரராஜ், அதேபோன்று சேலம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியின் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜமுத்து, விருதுநகர் சிறுவில்லிபுத்தூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மான்ராஜ், அதேபோன்று விருதுநகர் சாத்தூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜவர்மன், திருவண்ணாமலை கலசப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளவிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த இணைப்பு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அவர்கள் பணியூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதிமுக மட்டுமின்றி திமுகவின் முன்னாள் டிநகர் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியும் இன்று அதிகாரப்பூர்வமாக தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ளவிருக்கிறார். இதுபோக அமமுக நிர்வாகிகள் சிலரும் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருக்கிறார்கள். சமீபத்தில் 4 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நிலையில அடுத்தடுத்து பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவின் மூத்த தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் 4 முன்னாள் முக்கிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார்கள். உடுமலை ராதாகிருஷ்ணன், அதே போன்று கடம்பூர் ராஜு அதிமுகவில் முக்கிய முகங்களாக பார்க்கப்பட்டவர்கள். அவர்கள் இன்று இருவருமே தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த எம்.சி. சம்பத் முன்னாள் அமைச்சர் அவரும் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்வதற்காக தற்பொழுது பணியூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.